இவன் என் பையன் அன்பு. இவன் என் பையன் அன்பு. ப்ரோ, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா? அதனால தான் காவியா நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா? ஏன் ப்ரோ மறைச்சு கல்யாணம் பண்ணுறீங்க? உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த பொண்ணு தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க? விட்டு போனது தான் பார்ப்பாங்க. நீங்கள் காவியாவை தான் கல்யாணம் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம், நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறோன்னு உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி கல்யாணம் பண்ண பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லை அதே மறைச்சிட்டிங்களா? நல்ல வேலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, இல்லை உங்களோட சேர்ந்து நானும் மாட்டியிருப்பேன். ப்ரோ, எனக்கு கல்யாணமும் ஆகலை, குழந்தையும் பிறக்கலை. நான் எந்த பொண்ணையும் டிவோர்ஸும் பண்ணலை. நான் காவியா மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவள் இப்போ என்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் பாட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த அன்புன்ற பையன் யார்? ஒருவேளை அவனும் உங்களை மாதிரி ஆசிரமத்தில் வளர்ந்து நீங்கள் இப்போ அவனை தத்தெடுத்து வளர்க்குறீங்களா? ப்ரோ, அன்பு. அதை நான் சொல்கிறேன். Anand, can you just make a note of the details? Okay, ma'am. அந்த குழந்தைய இவர் ஒன்றும் ஆசிரமத்துலேருந்து தத்தெடுக்கல. அந்த குழந்தைய ஆசிரமத்தில் சேர்த்ததே இவர் தான். உங்களுக்கு எப்படி அன்பை பற்றி தெரியும்? ஆசிரமத்தில் அன்பை பார்த்தேன். மச்சான், உனக்கு இவர் ஆல்ரெடி தெரியுமா? இவர் எனக்கு தெரியாது, ஆனால் காவியாவை தெரியும். காவியா எங்கள் மேமோட கிளைண்ட்டு தான். இவங்களோட டிவோர்ஸ் விஷயமா எங்கள் மேம் தான் இவரோட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க சொல்லி ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நானும் இவர் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கணும்னு இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் இவர் ஃப்ரெண்ட்ஸு வேலை பார்க்குற இடம் ஆசிரமத்துக்கும் போனேன். அப்போ தான் எனக்கு அன்பை பற்றியே தெரிஞ்சுது. அன்பு இவர் தத்தெடுத்த பையன் கிடையாது, அன்பை சேர்த்ததே இவர் தான். ஆனால் இவர் கல்யாணம் ஆகல, அன்பு இவரோட குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த பையன் இவர் அப்பான்னு கூப்பிட்றான்? அதை அவர் தான் சொல்லணும். என்ன என்ன சொல்ல போற? என் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு குரு. என்னை ஏமாத்திட்டல குரு. அப்படிலாம் இல்லை காவியா. உனக்கு எப்படி குரு என்னை ஏமாத்தணும் தோணுச்சு? காவியா, உனக்கு முன்னாடியே குழந்தை இருக்குன்னா அப்ப அந்த பொண்ணு யாரு? அவன் உன்னை விட்டு போயிட்டாலோ? அதுக்காக தான் உன் பையனுக்கு அம்மா வேணுன்றதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா குரு? காவியா, நான் சொல்கிறத கேளு. புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சொல்லலான்னு நினச்சியா? அப்போ அன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, இதானா? ஆமாம். ஆனால் அன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட சொல்லலான்னு சொன்னியேடா. ஹே, அன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த. அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி நீ வேறு ஏதாவது யோசித்தினா அதனால தான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். இதுதான் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னியா? நல்ல வேலை உன் மாமா கால் பண்ணதை எடுக்காததுனால இங்கே வந்து எல்லாமே பார்த்தேன். ஒருவேளை எடுத்திருந்தா அவர் உன் பையன் எங்கே இருக்கா வராதுன்னு சொல்லியிருப்பாரு. நம்மளும் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் எனக்கு உண்மை என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும்ல குரு.
நாளைக்கு எப்பயும் போல என்னை ஏமாத்திட்டே இருந்திருப்பல்ல குரு. ப்ளீஸ் போயிடு, என்னை விட்டு முழுசா போயிடு. போகிறேன். ரொம்ப லேட் நைட்டாக இருக்கு, வா உன்னை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு அப்படியே போயிடுறேன். பின்ன காவியா, நீ பாட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க? தப்பு தான், அன்பு விஷயத்தை மறைச்சது தப்பு தான். நம்ம லவ் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்துருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு சொல்லணும்னு நினச்சது பெரிய தப்பு தான். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது காவியா, உனக்கே தெரியுதுல்ல. லவ் பண்ணும்போது சொல்லியிருந்தா நான் உன்னை விட்டு பேர் போனேன்னு யோசிக்கிறேன்னு. அப்போ நான் யோசித்து மாட்டேன்னா, அதனால தான் நான் அன்பு விஷயத்தை மறைச்சேன். ஆனால் நான் கண்டிப்பாக உன்ட்ட சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போவும் தெரியலடி. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு இருப்பியா போவியான்னு. ஆனால் நான் சொல்கிறேன், அன்பு யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ சொன்னிய எனக்கு கல்யாணம் ஆனனால தான் அன்பு என்னை அப்பான்னு கூப்பிட்றான், அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அன்பு என் பையனே இல்லை, அன்பு என் ஃப்ரெண்டோட பையன். அப்புறம் ஏன் அவனை அப்பான்னு கூப்பிட்டா? ஆசிரமத்தில் எனக்கு மாமா எப்படியோ அதே மாதிரி தான் திவ்யாவும். திவ்யாவோட பையன்தான் அன்பு. நான், மாமா, திவ்யா நாங்களாம் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஒன்றா இருந்தோம். அவள் எங்களை மாதிரிலாம் இல்லை, நல்லா படிப்பா. அதனால் காலேஜ் படிக்கிறது இங்கே சென்னை வந்துட்டா. அதுக்கப்புறம் வேலை பார்த்து இங்கே சென்னையில் இருக்க ஒரு கம்பெனியில் தான். அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்லாம் சொன்னான். நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் எனக்காக வந்து சைன்லாம் பண்ணுவீங்களாலாம் கேட்டா. கொஞ்ச நாளில் நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறமே தான் எங்களுக்கு தெரியுமே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. 7 மாதம்டி. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவளை லவ் பண்ண பையன் அவளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானா. அதுக்கப்புறமே அந்த பையனை நாங்கள் தேடி அலைஞ்சோம், ஆனால் அவன் கிடைக்கல. ஆனால் அவன் அப்பயே திவ்யா விட்டு போகிறப்ப இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அதை தூக்கிட்டு போய் ஆசிரமத்தில் விடுனானா. அங்கே தானே நீ வளர்ந்த, உனக்கு பிறந்தது அங்கே தான் வளரணும் நானா. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்தது. திவ்யா என்ன யோசிச்சானே தெரில. அந்த குழந்தைய நான் பார்த்து போய் நம்பினாலும் எனக்கு தெரில. அவள் தப்பான முடிவு எடுத்துட்டா. காவியா, எனக்கு அன்புவை ஆசிரமத்தில் போய் சேர்க்க விருப்பமே இல்லை தெரியுமா. யோசித்து பாரு காவியா, பிறந்ததுக்கு அப்புறமே நமக்கு யாருமே இல்லை, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அனாத, நம்ம செத்ததுக்கு அப்புறமேட்டு 4 பேர் நம்மளை தூக்குறவங்க நமக்கானவங்க இல்லைங்கிற ஒரு வழி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் காவியா. அந்த வழியை நான் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் நான் வளர்ந்த ஆசிரமத்தில் போய் சேர்க்கலை. அங்கே சேர்த்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், எப்படியாவது அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதான் வேற ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்த்தேன். நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு. நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன், அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை, நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு. இங்கே ஆனால் அன்பு எப்படி வந்தான்னு எனக்கு தெரில காவியா. எனக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிறேன்னு. இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் பசங்க தான் சொல்ல விடலை இந்த விஷயத்த. நான் இப்போ இல்லை, என்னைக்கு இதுக்கப்புறம் அன்புவை நான் தான் வளர்க்க போகிறேன்னு முடிவெடுத்தனும் அப்போவே இந்த விஷயத்தை எந்த பொண்ணு ஒத்துக்கிறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவும் எடுத்துட்டேன். நான் உன்னை பார்த்தோம்னா லவ் பண்ணல காவியா. நம்ம பேசணும், பழகணும், ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமே தான் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்தோம். அதனால தான் காவியா, இந்த விஷயம் தெரிஞ்ச நீ விட்டு போகிறேன்னு சொல்லிட்டா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லலை. தப்பு தான், மன்னிச்சிரு. ஆனால் நான் சொல்கிறத நம்பு. சரி ஓகே, எவ்வளோ பெரிய விஷயத்தை திடீர்னு உனக்கு சொல்லும்போது உன்னால் நம்பாமல் இருக்க முடியுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அன்புக்கு எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டுறேன். டிஎன்ஏ டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும்ல அவன் உண்மையிலுமே எனக்கு பிறந்த பையனா இல்லையான்னு. அப்போ நீ நம்புவல்ல. அன்பு அங்கே தானே இருக்கான். நான் பசங்கள்கிட்ட சொல்லி அவனை திரும்பி போய் விட வேணாம் சொல்லிட்டு வந்துட்டுமா? இரு குரு, ஒரு நிமிஷம் நில்லு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் உன்னை நம்புறேன். ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு விஷயத்த
மற்றவங்க வந்து என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீயே என்கிட்ட சொல்லிட்டேன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன்னு. நான் என்ன பண்ணுறது காவியா, பயமாக இருந்தது. பசங்க வேற இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக எந்த பொண்ணாக இருந்தாலும் போயிடுவான்னு பயமுறுத்தினானுங்க. இதே யாரோ ஒரு பொண்ணாக இருந்தால் நான் யோசிக்காமல் சொல்லியிருந்திருப்பேன். என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது, அதனால தான் நான் சொல்ல. ஆனால் நான் மறைக்கணும்னு நான் நினைக்கல. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எப்படியாவது உங்ககிட்ட ஒரு நாள் எல்லாமே சொல்லி புரிய வச்சலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கல. விடு, எப்படியோ என் மனசில் இந்த பாரம் குறைஞ்சிருச்சு. உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீயும் அதை புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும். என்னை விட்டுலாம் போயிடலாம் மாட்டல்ல. சாரிடா, அந்த பையன் உன்னை அப்பான்னு சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் அந்த மாதிரி பேசிட்டேன். பரவாயில்ல, நானும் அவன்கிட்ட இதான் உன் அம்மான்னு சொன்னா அவன் என்ன யோசிப்பான்னு தெரிலையா, அதான் டக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். கவியா, உனக்கு நான் அன்பை பார்த்துக்கிறது ஓகே தானே? இப்போ அவன் சின்ன பையனாக இருக்க வரைக்கும் தான். கொஞ்சம் வளர்ந்து அவனுக்கு விவரம்லாம் தெரிஞ்சோடனே நான் யாருங்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அது வரைக்கும் டி ப்ளீஸ். வேண்டாம் குரு. வேணாண்ணா எப்படி காவியா, பாவண்டி குழந்த. எதுவும் அவன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். யாரும் இல்லாமல் இருக்கிறதோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம 2 பேரும் வேணா அவனை பார்த்துப்போம். நான் கூட இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோன்னே அன்பை ஏற்றுக்க மாட்டேன், என்னை விட்டு போயிடுவான்னு நினச்சேன் தெரியுமா. ரொம்ப தேங்க்ஸ் டி. குரு, சாரிடா. நீ ஒரு வாட்டி ஒரு விஷயத்த முழுசா சொல்றதுக்கு முன்னாடியே நானும் அவனை புரிஞ்சுக்கிட்டு தப்பா முடிவு எடுத்துடுறேன். பரவாயில்ல, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கிறல்ல, அது போதும் காவியா. நமக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லி புரிய வச்சிருவேன். என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒன்று போக விட்ற மாட்டேன். அன்பு தான் உங்கள் பையன் இல்லைன்றதை காவியா புரிஞ்சுக்கிட்டாங்களே, அப்புறம் ஏன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க? அன்புக்கு அடுத்து இவர் லைஃப்பில் வந்தவங்க தான் காரணமாக இருப்பாங்க. காவியா சொன்ன கதையை வச்சு பார்க்குறப்ப லிஸ்ட்டில் லாஸ்ட்டு பேருக்கு முன்னாடி தான் அன்பு பேர் இருந்துச்சு. அப்போ லாஸ்ட்டு பேர் பிரீத்தியா? அது உங்கள் எக்ஸ் லவரில்? அப்போ உங்கள் எக்ஸ் லவர்னால மறுபடியும் உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சா? ஹலோ, யாரு? என் நம்பர் கூட டெலீட் பண்ணிட்டியா குரு? நான் தான் உன்னை விட்டு போயிட்டேன், என் நம்பர் மட்டும் எதுக்கு அப்படின்னு டெலீட் பண்ணிட்டியா குரு? பிரீத்தி? பிரீத்தி தான் பேசுகிறேன். ஹே, அப்படிலாம் இல்லை, நான் வேறு ஃபோன் மாற்றிட்டேன், இதில் ஒரு நம்பர்லாம் இல்லை. சரி சொல்லு, என்ன விஷயம்? குரு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? என்கிட்ட என்ன ஹெல்ப்பு? அது ஃபோனில் சொல்ல முடியாது குரு, நேரில் தான் சொல்லணும். நேர்லண்ணா? நான் வீட்டுக்கு வேறு போகணுமே, டைம் ஆயிடுச்சு. நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வந்துடுறேன். நான் இப்போது வேலை பார்க்குற இடத்துல தான் இருக்கேன். சரி, நீ லொக்கேஷன் அனுப்பு, நான் உடனே வந்துடுறேன். சரி அனுப்புகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வா. குரு, எப்படி இருக்க குரு? நல்லா இருக்கேன். என்ன ஹெல்ப், அதை சொல்லு. என்ன நீ தான் காப்பாற்றணும் குரு. நான் காப்பாற்றணுமா? ஏன், என்னாச்சு?
நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? யாரால? நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, ஆமாம். அவனால தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். சரி பிரீத்தி, அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? இல்லை குரு, நான் அவனை லவ் பண்ணும்போது எங்கள் லவ் மேரேஜ் வரைக்கும் போகும் அப்படின்றதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே இருந்தேன். நான் லாஸ்ட் டே மீட் பண்ணும்போது கூட உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்களுக்குள்ளே செட் ஆகலை, இது மேரேஜ் வரைக்கும் போகாது, பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவனை பிரேக்கப்பும் பண்ணிட்டேன். ஆனால் பிரேக்கப் பண்ணி ஒரு வாரம் கழித்து தான் தெரிஞ்சுது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அப்போ அந்த பையன்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லு. சொன்னேன் குரு, ஆனால் அவன் உனக்கும் எனக்கும் தான் பிரேக்கப் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உன் ப்ரெக்னென்சிக்கு நான் காரணமானு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி என்னையே அசிங்கப்படுத்திட்டான். இதை ஃபேமிலியில் கூட போய் சொல்ல முடியாது, அப்பா அம்மாக்கெலாம் தெரிஞ்சால் கொன்னே போட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா எப்படியும் விஷயம் வெளியே போயிடும். அவனும் ஏமாத்திட்டான். செத்துடலாம் அப்படின்னு கூட நினச்சேன் குரு. ஹே, என்ன பேசுகிற? அதுக்கு கூட தைரியம் வரல. சரி, நான் இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லு. அந்த பையன்கிட்ட போய் வேணா பேசட்டுமா? இல்லை குரு, இந்த விஷயம் நான் பேசின உடனே அவன் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டான். கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. சரி, எப்படியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவன் வீட்டு அட்ரஸை கேட்டு சொல்லு. நான் பசங்களை கூப்பிட்டு போய் பேசுகிறேன். நீ போய் பேசினாலும் அவன் என்கிட்ட என்ன பதில் சொன்னானோ அதே பதில் தான் உன்கிட்டயும் சொல்லுவான். சரி, அப்புறம் வேற நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நீங்கள் வந்திருக்க? வேற வழியே இல்லை குரு, அபார்ட் பண்ணணும். அபார்ட்டா? பிரீத்தி, அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு அபார்ட் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் மட்டும் வாங்கி கொடு குரு, அது போதும். மெடிசன்ஸ்னா அதெல்லாம் எங்கே விற்பாங்க எனக்கு தெரியாது. பிரீத்தி, நீ நினைக்கிற மாதிரி மெடிக்கலில் போய் கேட்டோம்னா அதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தா தான் அந்த மெடிசனே கொடுப்பாங்க. அதுக்கெலாம் நான் என்ன பண்ண முடியும்? நீ சொல்கிறது கரெக்டு தான் குரு, இது வெளிலலாம் கிடைக்காது. அதனால தான் ஆல்ரெடி ஆன்லைனில் ஒரு காண்டாக்ட் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த காண்டாக்ட் நம்பரை உனக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படியும் இது நானே பேசினா நான் யாருக்கும் தெரியாமல் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நினைக்கவோ இல்லை தப்பாக அப்ரோச் பண்ணவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எனக்காக அந்த மெடிசன்ஸ் மட்டும் பேசி வாங்கி கொடுக்குறோம் ப்ளீஸ். பிரீத்தி, என்ன பேசுகிற? என்னாலாம் முடியாது. நீ சொல்கிற டேப்லெட்லாம் யாருக்குமே தெரியாமலாம் வாங்கி யூஸ் பண்ணுறதெல்லாம் தப்பு. அந்த தப்புலாம் என்னாலாம் பண்ண முடியாது. இங்கே பார், ஆல்ரெடி நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய தப்பு பண்ணாத. வேறு வழியே இல்லை. இந்த விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் பேசி டாக்டர்கிட்ட போகிறது தான் கரெக்டு. இல்லை குரு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாலே நான் உயிரோடு இருப்பேனானே எனக்கு தெரியல. ஹே, என்ன திரும்பி திரும்பி அப்படியே சொல்லிகிட்டு இருக்க? ப்ளீஸ் குரு, எனக்கு வேறு யாருமே தெரியாது, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்னாலாம் முடியாது பிரீத்தி, ப்ளீஸ். நான் வேணா உன் காலில் கூட. என்ன பண்ணுற பிரீத்தி? நீ இப்படிலாம் நடந்துக்கிற பொண்ணே கிடையாது. சரி, நம்பரை சொல்லு. ஆ, ஹே, என்ன பண்ணுது? இல்லை, காலையிலேருந்து வாமிட் எடுத்து எடுத்து ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. எதில் வந்த நீ? ஆட்டோவில். சரிவா, நானும் வீடு வரைக்கும் வரேன். இப்போ வீடு எங்கே இருக்கு? நம்ம லவ் பண்ணும்போது என்னை பிக் பண்ண வருவல்ல, அதே வீட்டில் தான் இருக்கேன். சரி, நிற்காத, உட்காரு. இப்படி நீ வண்டியில் உட்காரு, நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வந்துடுறேன்.
உட்காந்துக்கோ. நம்ம லவ் பண்ணும்போது இருந்திய அந்த ரூமா இது? ம், அந்த ரூம் தான். உன் கூட அப்போ ஒரு பொண்ணு இருந்தாலே, அவ இல்லையா? அவள் எப்பயோ வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ நான் தான் இருக்கேன். ஓ. குரு, ஆ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேல்ல? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். காவ்யா, உன் ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட ஒர்க் பிளேஸில் யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேல்ல? இது உன் பர்சனல். இதை பற்றி நான் ஏன் மற்றவங்ககிட்ட பேசணும்? ஷோராக காவ்யா கிட்ட சொல்ல மாட்டேல்ல குரு? சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸாக சொல்ல மாட்டேன். ம், தேங்க்ஸ் குரு. நீ மதியம் சாப்பிட்டியா? நீ சாப்பிடாதனால தான் உனக்கு மயக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேணும்னு சொல்ல, நான் வேணால் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். என்ன என்ன வேணும்னு சொல்ல, வாங்கிட்டு வரேன். குரு, என் மேலே உனக்கு கவுமே இல்லையாடா? நீ என்னோட சுச்சுவேஷனை பார்த்து யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? என்னை வேணான்னு சொல்லிட்டு தானே அவன் கூட போனேன். செத்தா சாவிடி அப்படின்னு சொல்லி என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன். ஹே, ஆனால் நீ அப்படி இல்லை குரு. நான் சின்னதாக மயக்கம் போட்டதுக்கே வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இவ்வளோ கேரிங்காக இருக்க உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. சாரி குரு. பிரீத்தி விடு பிரீத்தி. ப்ளீஸ் குரு, 2 minutes. என்ன உன்னோட பழைய பிரீத்தின்னு நினச்சிக்கோ. நம்ம லவ் பண்ணும்போது நீ எவ்வளோ வாட்டி ஆசையாக ஹக் பண்ணணுன்னு கேட்டிருக்க. இப்போ நான் கேட்குறேன். ப்ளீஸ் குரு. பிரீத்தி, அப்போ நம்ம லவ் பண்ணோம், அதனால் கேட்டேன். இப்போ எனக்கு யாரு? காவியா. காவியாவா? ஆமாம். குரு, எதுவும் சொல்லிடாத குரு, ப்ளீஸ். சரி ஓகே விடு. ப்ளீஸ் குரு, கால் எடுக்காத. பிரீத்தி இரு பிரீத்தி, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ அட்டன் பண்ணிடாத குரு. சரி அமைதியா இரு. ஹலோ குரு, ஹலோ சொல்லி. வேலை முடிஞ்சா? நான் வீட்டுக்கே வந்துட்டேன். நீ எப்போ வருவ? நான் ஹலோ டேய், எங்க இருக்க? ஹலோ டேய், கேக்குதா? ஆ. எங்கடா இருக்க? நான் பசங்க ரூமுக்கு வந்திருக்கேன். பசங்க ரூமுக்கா? என்ன திடீர்னு? இல்லை சும்மா பார்க்கறதுக்கு. ம், சரி, சீக்கிரம் வந்துருவல்ல? வந்துடுவேன். சரி, வரும்போது எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரியா? ஆ வாங்கிட்டு வரேன். ம், சரி. ஏ குரு, ம் லவ் யூடா. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க ஒரு பையனை லவ் பண்ணா எந்த பொண்ணும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் நினைப்பான். உன் லைஃப்பில் என்னை தாண்டி வேற யாராவது ஒரு பொண்ணு இருக்கான்னா நான் போயிடுவேன். என்ன விட்டா? ஒரேடியாக போயிடுவேன். லவ் யூ டி. அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். யார் கடைசியில் ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன்.